முருகன் முத்திக்கு முதலாக அடிப்படையாக வருவது 6 ஆதாரங்களிலும் பயணித்து வருவதற்கே முருகனுடைய அருள் வேண்டும். முருகனுடைய அருள் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நீங்கள் அதை யோக மார்க்கத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை கலை இருக்கிறது என்று சொல்லுவாங்க. கலை என்று சொல்லுவாங்க. கிளை என்றால் இதழ் தாமரைன்னு சொல்கிறேன், இதழ்கள்னு சொல்லுவோம். கலைகள் தொப்புள்ள வரும்போது எத்தனை பிரியுது, அநாகதத்தில் வரும்போது எத்தனை பிரியுது அப்படின்னு கலைகள் உண்டு. அப்போ இரு இதழ் தாமரை, மூவிதழ் தாமரை என்று அதுக்கு பெயர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் முருகன் ஒவ்வொரு கலையிலையும் அங்கே வரும்போது ஒவ்வொன்று புரியும். அதாவது 8 கலைன்னு சொல்லுவாங்க, எண்கலை சித்துனே சொல்லுவாங்க சித்தர் மார்க்கத்தில். ஆனால் 6 ஆதாரங்களிலும் பயணித்தவர்கள் மட்டும்தான் 8 கலை உணர்ந்தவர்களாக இருக்க முடியும். ஆக 7 என்பது 6 அறிவு என்பது மனிதர்கள் சராசரி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிகின்றது, இந்த மனத்தை கொண்டு அறிவது 6 அறிவு. ஆனால் 7வது அறிவுக்கு போகிற போது மனம் தூய மனமாக இருந்து தூய பக்தி, தூய சிந்தனை, இதன் மூலமாக உயிர் தூய்மை பெறுகின்ற இடம்தான் 7வது அறிவை நோக்கி போகின்ற பயணமாக அமையும். ஆனால் 8வது போகிற போது அது எண்கலை சித்தையும் தன்னுள் அடக்கி கொண்டதாகவும் அடங்கி இருக்கும். ஏனென்றால் மேலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் இன்றி